இன்னும் செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்துள்ளேன்னா அவங்களுடைய ராஜநாடு ஈஸ்வரிங்க. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு காப்பாசருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட தாய் தகப்பனை வணங்கி இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, வரப்போகிற புத்தாண்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு புத்தாண்டு அமைய போகுது, எனக்கு நல்ல இந்த வருஷத்துல வந்து நான் ஏதாவது புதிய முயற்சிகள் செஞ்சா எனக்கு வெற்றி கிடைக்குமா, நான் என்னவா இருக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். அது மாதிரிதான் இப்போ 2025 யாரெல்லாம் வெற்றி பெற போறாங்க, யாருக்கெல்லாம் யோகமா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு வரப்போற நாட்கள்ல ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே நிகழ இருக்குங்க. அப்ப இப்ப கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்க்கும்போது, கோச்சாரத்துல இருக்கிற சனி வந்து வக்ரமாயி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பத்துல போயிட்டு இருக்காரு. இந்த இப்ப ராகு கேது பயிற்சி வரும். அப்போ ஒரு இடமாற்றங்கள் இருக்கு இல்லைங்களா, மீனத்துல இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு வருவாரு. அதுல கேது வந்துட்டு இப்ப கண்ணில போயிட்டு இருக்கு. கண்ணில இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவாரு. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்க போறது. இந்த கிரக மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பொதுவா வந்து ராகு, குரு, சனி இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது பல நாள் விஷயங்கள் முடிவடையாம இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு வெற்றியை தேடி தரக்கூடிய காலகட்டமா இருக்கும். இப்ப சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு சுக்கிரன்ற கிரகம் கும்பத்திலேயோ மேஷத்திலேயோ மிதுனத்திலேயோ அதே மாதிரி சிம்மத்திலேயோ தனுசுலையோ துலாத்துலையோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு ஏதோ ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் செட்டில் ஆகலாம். அப்ப அது மாதிரி தொழில் துவங்குறதுக்கான அமைப்புகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நான் சொன்ன ராசி கட்டங்கள்ல சூரியன்ற கிரகம் இருந்துச்சு அப்படின்னா புதுசா ஏதாவது தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி குழந்தை பிறப்புக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்புக்கான கிரகம் இந்த டைம்ல வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாள் ஒரு மருத்துவம் ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டே இருக்குங்க, ஏன் எவ்வளவுதான் மருத்துவம் பார்த்தாலும் எனக்கு அந்த நோய்க்கான தீர்வுன்றது கிடைக்கல அப்படின்னா இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு அதற்கான மருத்துவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. இது இல்லாம நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு படிப்பு விஷயமா நம்ம வெளிநாடு போகணும், நம்மளுடைய தொழில் முன்னேற்ற சிந்தனை ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் ஒரு இருக்கிற வேலையை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்டா பண்றது, புதிய முயற்சிகள் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது அப்படின்னா இந்த ராசி காலகட்டத்துலலாம் வந்துட்டு சந்திரன்ற கிரகம் இருந்துச்சு அப்படின்னா வெளிநாடு யோகம் அப்படிங்கிறதும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்றுமதி தொழிலாக செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி கல்வி நிறுவனங்கள்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் ஆக்சுவலா இந்த புதன்ற கிரகம் வந்துட்டு இந்த நம்ம சொன்ன ராசி கட்டங்கள்ல இருந்தது அப்படின்னா அவங்களுக்குலாம் படிப்புன்ற விஷயத்துலயோ அதே மாதிரி சொத்து ரிலேட்டடான விஷயங்களையோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய நிலை இருக்குங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கான அங்கீகாரம், நான் ரொம்ப நாளா வந்துட்டு எவ்வளவுதான் உழைக்கிறாங்க, ஆனா உழைப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கல, என்னுடைய பேர் வந்துட்டு எந்த இடத்துலயும் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு நம்ம பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் குருன்ற கிரகம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்துல இருக்கு. அதனால இந்த வரப்புற ஆண்டு மிகப்பெரிய ஆண்டா இருக்கு. ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுக்கறதுக்கு வந்துட்டு பொதுவா பர்டிகுலரா ஒரு பண யோகம்னு சொல்றதுக்கு வந்துட்டு இந்த சுக்கிரன் இருக்கிற கிரகத்துல இருந்து நம்ம சொன்ன அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ராசி கட்டத்துல சுக்கிரன்ற கிரகம் இருந்தாலும் அதுல இருந்து 1, 5, 7, 9 வந்துட்டு சனின்ற கிரகம் இணைவா வந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு அதற்கான பிராப்தம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நிச்சயமா அடுத்து உங்களுக்கு பெரிய பணம் வரணும் அப்படின்னா ஒரு வீடு கட்டணுங்க, ஒரு லோன் போடணும், எனக்கு அந்த அமௌண்ட் வருமானு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அது கூட கிடைக்கலாம். பெரிய லம்சம் அமௌண்ட் கிடைக்கலாம். இல்லைங்க எங்க வீட்டுல பூர்வீக சொத்து இருந்துச்சு, கேஸ் போயிட்டு இருந்துச்சு, இப்போ எனக்கு முடியுமான்னு தெரியல, நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த சொத்து கேஸ் முடிஞ்சு உங்களுக்கு அந்த சொத்தின் மூலமா ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் வரலாம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய டாபிக் வந்துடலாம். கல்யாணம் ஆகல, எனக்கு வந்து ரொம்ப நாளா இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்க வயசு 34 ஆயிடுச்சு, 36 ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகலை, வயசு ஏறிட்டே போகுதுங்க, தலையெல்லாம் முடியெல்லாம் கொட்டி போறது, ஆனா எனக்கு நான் வாழ்க்கை மட்டும் இன்னும் அமையவே அப்படின்னு பல பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் திருமண யோகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு பல பேருக்கும் பயனுள்ள ஆண்டாக அமைய போகுதுன்றத நம்ம நேரத்தில் தெரிவிச்சுக்கலாம். நிச்சயமா நம்மளுடைய நேயர்களுக்கும் இந்த ஆண்டுக்கான வரப்போற புத்தாண்டுக்கான வாழ்த்துக்கள்ங்க. எல்லாரும் மென்மேலும் வளர்ந்து நல்ல வளர்ச்சியோடும் சந்தோஷத்தோடையும் குடும்பத்தோட ஹாப்பியா இருக்கணும்ன்றத வேண்டிக்கிறேங்க. நன்றிங்க.